நிறைய பீப்புளோட லைஃப்ல ஒரு ஃபினான்ஷியலி க்ரோத் வரும். சர்வைவல் பண்ணுறதுக்கு ஒரு 30 இல்லை 27 அந்த மாதிரி கிடைச்சா போகுன்ற ஒரு தாட்டோட வந்தேன். அந்த டைமில் நமக்கும் ஃபியரும் இருந்தேன். உண்மையிலேயே நான் ஃபெயிலியராக தான் இருந்திருக்கேன். ஆனால் எனக்கு இதுக்கு முன்னாடி சக்ஸஸ் ஆகிருக்கலாம். அக்செப்டன்ஸ் இஸ் வெரி டிஃபிகல்ட். அந்த கண்டென்ட் நமக்கு பப்ளிக்லி சொல்லக்கூடாது. அதுவும் அவருக்கு சாலரி ஒரு 5 LP. 5 LPன்னா ஒரு 40,000 ஆவரேஜ் சாலரியில் அவருக்கு மினிமம் ஸ்டார்டிங். ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா நீ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். டீச்சர் இல்லாமல் எப்படி டீச்சர் இருந்துட்டு நம்மளொന്നും படிக்காது. டீச்சர் இல்லாமல் எப்படி படிக்கும்னு ஒரு டவுட் இல்லை. உறக்கத்திலே வருவதல்ல கனவு, உன்னை என்னை உறங்க விடாமல் செய்வதுதான் கனவு. அப்படிப்பட்ட ஒரு கனவு 1000 பேரோட வாழ்க்கையை மாற்றி இருக்கு. 7 இயர்ஸுக்கு முன்னாடி ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கு. அதாவது 2017-16 அந்த டைமில் நான் இங்கே 1 இயர் ஒர்க் பண்ணியிருக்கு. கம்பெனி சொல்லாது, ஆண்ட்ராய்டில் தான் ஒர்க் பண்ணியிருந்தேன். டெவலப்பராக ஒர்க் பண்ணி அந்த கம்பெனியில் ஒரு 150+ BPM ரோல்ஸ் இருந்தது. எந்த சேலரிலாம் 1.5 லேக்கு அப்புறம் இவர சேலரி 12,000 14,000 அதுதான் சேலரி இருந்தது. அப்போ அது வச்சு எப்படி லைஃப் பில்ட் பண்ணது ரொம்ப கஷ்டமான விஷயம். அந்த டைமில் எனக்கு சொல்யூஷன் ஒன்றும் இல்லை. அந்த டைமில் நான் ஒரு ஜோபுக்காக வந்து இப்போ ஒரு நிறைய பேருக்கு ஜோப் கொடுக்கறதுக்கு வந்து நிறைய பீப்புளோட லைஃப்பில் ஒரு ஃபினான்ஷியலி க்ரோத் வாங்க. ஃபினான்ஷியல் க்ரோத் இருக்கிறதுக்கு கோடிங் ஸ்கில்லு, ப்ரோக்ராமிங் ஸ்கில்லு தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஸ்கில்லு. அவருக்கு அச்சீவ் பண்ணியிருந்தா அவருக்கு நல்ல சேலரி கிடைக்கும். நம்மளது கேரளாவில் ப்ரூவ் பண்ணியிருக்கு. இங்கேயும் நமக்கு ஒர்க் அவுட் பண்ணணும். சென்னையில் வரணும் ஒரு 1 இயர் பேக் நம்மளும் நினைச்சிருந்தேன். பட் அந்த டைமில் நம்ம கோயம்புத்தூர் தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஒரு 6 months பேக். பட் த சேஞ்சஸ் 17 ஸ்டூடெண்ட்ஸ் தான் கோயம்புத்தூர்ல இருந்தேன். பட் இங்கே 40 ஸ்டூடெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணிடுறேன். ஏது ரிஸ்க்கும் ஏற்றெடுக்காத மென்டாலிட்டி தான் உங்களை ஃபர்ஸ்ட் ஸ்கில் அச்சீவ் பண்ணுது. ஸ்கில் இருந்தால் நல்ல சாலரி கிடைக்கும், நல்ல ஜோப் கிடைக்கும். ஸோ നമ്മൾ ഇങ്ങേന്ന് അത് പ്രാക്ടീസ് பண்ணும். ഞാൻ കേരളയിൽ ബാച്ചിലെല്ലാം പോകുമ്പോൾ അവർക്ക് ഓൾറെഡി தெரியும். பிகாஸ் பேசிக் கோடிங் எல்லாம் 100K கோடிங் சேலஞ்ச் எல்லாம் நான் தான் அவங்க கிளாஸ் எடுத்தேன். அது மாதிரி டிஃப்ரெண்டான எல்லா டியூட்டோரியல்ஸிலும் இனிஷியலி நான் தான் இருந்தேன். பட் இங்கே நான் தமிழ்நாட்டில் பேசிக் டியூட்டோரியலும் நான் இல்லை. பேசிக்கான 1 or 2 வீடியோஸில் மட்டும்தான் இருந்தேன். நான் நினைச்சேன் என்னன்னா அவருக்கு என்ன தெரியாது, அது அப்படிதான் நான் நினைச்சேன். பட் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்டூடெண்ட் அங்கே வந்து அவர் வந்து உங்களை லாஃப் ஸ்மைலும் தருமா சரிங்க அவரு சொன்ன. அதுக்கப்புறம் அவர் சொன்ன ஒரு ஹக்கு தருமா. அப்புறம் தான் ஃபீல் பண்ணது உங்களுக்கு மலையாளம் தெரியுமா? இல்ல தமிழ்நாடு எப்படின்னு ஒரு கனெக்ஷன் மேக் பண்ணதுக்கு அது ஒரு டிஃப்ரெண்டான ஃபீல் இருந்து. தமிழ்நாட்டுல சென்னை சிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் இருக்குல்ல, கேபிட்டல் ஆஃப் தமிழ்நாடு. அது இது இருக்கு. யூஸ்வலா சொல்லுவாங்க, என்ன சொல்ல, வந்தாரை வாழ வைக்கும் சென்னை அப்படின்னு சொல்ல. ஸோ whoever comes to சென்னை will make them survive. உங்களுக்கு சொல்ல மாதிரி யாராவது சென்னையில் வந்தால் லைஃப் செட் ஆகாதுன்னு நினைச்சு பட் இங்கே ஒன்றும் செட் ஆகாதுன்னு திங்கிங் பண்ணா அவருக்கு நேர ப்ரோட்டோடைப் எங்கேயும் திங்க் பண்ணி இங்கே வந்தா அவர் லைஃப் செட் ஆகும். லைஃப் செட் ஆகுதுக்குள்ள சான்ஸ் இருக்கு. பிகாஸ் அவரு ஹார்ட் ஒர்க் பண்ணணும். எல்லாமே சும்மா ஈஸியான ஒரு ஜோபு கிடைக்கிறது ஒன்றுமே இல்லை. இங்கே 1000 பிளேஸ்மெண்ட்னா நம்மள ஆல்ரெடி ஹிட் பண்ணியிருக்கு கேரளாவில். அந்த சேம் டைமில் நமக்கு ஒரு நெக்ஸ்ட் 1 இயரில் இங்கேயும் ஒரு 500 பிளேஸ்மெண்ட் ஹிட் பண்ணணும். கேரளாவில் 4 இயர்ஸுக்கு முன்னாடி ட்ரை பண்ணி அந்த டைமில் நமக்கும் ஃபியரும் இருந்தேன். அது வேறு ஃபீல்டுன்னு வந்தவர் +2 முடிஞ்சவருக்கு எல்லாருக்கும் கோடிங் செட் ஆகுமா, ஜோபு கிடைக்குமா, அந்த ஃபியரும் நமக்கும் இருந்தேன் அந்த டைமில். இப்படிப்பட்ட ஒரு ப்ரோக்ராம் நம்ம சென்னையிலையும் இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டோம். எஸ், Brocamp is now in Chennai with the 40 students. Brocamp அப்படிங்கிறது ஒரு 7 months ப்ரோக்ராம்னு உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஆனால் அதை நம்ம ஏன் இந்த மாதிரியான ஒரு ஸ்பேஸில் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு பண்ணுறோம்?
நீங்கள் இதை பார்த்தாலே தெரியும் இது ஒரு சாதாரண இன்ஸ்டியூட் மாதிரி நமக்கு கிடையாது. இங்கே நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம என்ன கொடுக்க நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐடி என்விரான்மெண்ட் எப்படி இருக்குமோ அதே மாதிரியான ஒரு இடம் தான் அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதாவது செப்பரேட் ஒர்க் ஸ்டேஷன், அவங்களுக்குன்னு சொல்லி உட்காந்து வேலை பண்ணுறதுக்கான ஒரு இடம். இதெல்லாம் ஏன் கொடுக்குறோம் அப்படின்னா, அந்த மாதிரியான ஒரு இடத்துல வேலை செய்து அவங்க போக போகிறாங்க. இதெல்லாம் சாதாரண ஒரு இன்ஸ்டியூட்டில் அவங்களுக்கு கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சத்தியமாக கிடைக்காது. ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சில பேர்கிட்ட பேசும்போது அது எப்படி எல்லாருனாலையும் கோடிங் படிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு क्वेश्चन எல்லாருக்குமே இருந்துச்சுன்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் சொன்னாங்க. ஓகே, நமக்கு ப்ரூஃப் ஆல்ரெடி கேரளால இருக்கு. 1000 people முதல் 70% people டிஃப்ரெண்டான டிகிரி ஓட்டவர், +2 ஓட்டவர், அவர் வந்துட்டு தான் அவர் இது மேக் பண்ணுது. அப்போ அந்த ரிசல்ட் அங்கே இருக்கு. பட் தமிழ் மக்களுக்கு ரிசல்ட் வரணும். அதுக்கப்புறம் தான் இவர் ப்ராப்பரான ஆக்செப்ட். நான் வரும்போது ஒரு சர்வைவல் பண்ணுறதுக்கு ஒரு 30 இல்லை 27 அந்த மாதிரி கிடைச்சா போகுன்ற ஒரு தாட்டோட வந்தேன். இல்லை 12th முடிச்சுட்டு காலேஜ் போகணுங்கிற ஒரு கான்செப்டில் அப்படியே போயிடுச்சு. ஓகே, பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே புரிஞ்சிட்டு சுத்தமாக சூட் ஆகாது. +2 தான் படிச்சிருக்கேன், நீ ஏன் காலேஜ் போகணும் அப்படின்னு யோசிக்கல? வாட் இஸ் த ரீசன்? ஸ்கில் டெவலப் பண்ணணும்னா நீ ஃபோக்கஸ்டாக இருக்கணும். அதுக்கு நீ ட்ரைன் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக உனக்கு வந்து ஸ்கில்ஸ் டெவலப் ஆகிடும். அதுக்கப்புறம் நீ ஈஸியாக ஒரு கம்பெனியில் ப்ளேஸ் ஆகிடலாம். ரிஜெக்ஷன் எடுக்கணும் அப்படின்றது ஒன்று கற்றுக்கிட்டேன். ஆக்சுவலாக வந்து 15,000 ரன் பண்ணவே முடியாது. அதனால இப்போ வந்து என்னோட ஸ்கில்லை நல்லா என்னோட ப்ரோக்ராம் மூலமாக டெவலப் பண்ணிட்டு ஒரு 1 lakh சேலரியில் கண்டிப்பாக நான் ப்ளேஸ் ஆகணும் ஒரு நம்பிக்கையோட. டைம் பவுண்டான கோல் செட் பண்ணணும். இப்போ டிசிப்ளினான ஒர்க் பண்ணி தான் உங்களுக்கு லைஃப்பில் என்ன வரும், ஃப்ரீடம் வரும். நம்மள லேர்னிங் மெத்தட் ட்ரைனிங் ஷூட் எல்லாம் செய்த மாதிரி ஒரு டீச்சர்ஸ் வந்து பேசவே இல்லை. நம்மள செல்ஃப் லேர்னிங் தான். டீச்சர் இல்லாமல் எப்படி டீச்சர் இருந்துட்டு நம்மளொന്നും படிக்காது, டீச்சர் இல்லாமல் எப்படி படிக்குன்னு ஒரு டவுட் இல்லை. அதுதான் இந்த ட்ரஸ்ட் இஷ்யூ வருது. இந்த மாதிரியான டவுட்ஸ் உங்கள் பல பேருக்கும் இருக்கும். அது எப்படி டீச்சர் இல்லாமல் படிக்க முடியும் அப்படின்னு. நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் யாரும் டீச்சர்ஸ் கிட்டேருந்து படிக்கிறது இல்லை. எல்லாருமே பல வருஷமாக டெக் ஃபீல்டில் எக்ஸ்பர்ட்டாக இருக்கிறவங்க யூடியூப், ஃபோரம்ஸ், அந்த மாதிரி பல மீடியம் மூலமாக அவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டென்ட்டாக கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த கண்டென்ட் எல்லாமே ரிசர்ச் பண்ணி தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறாங்க, எல்லா விஷயத்தையும் கற்றுக்குறாங்க. அப்போ அதுலேருந்து கற்றுக்கிட்டு ஏதாவது சக்ஸஸ் ஆக முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா, நான் முன்ன சொன்ன அந்த 1000க்கும் மேலே இருக்கிறவங்க தான் இதுக்கு ப்ரூஃப். கிட்டத்தட்ட 5 lakhs per annum அப்படிங்கிற சேலரியில், அதாவது மாதத்துக்கு 40,000 ரூபாய் சேலரி அப்படிங்கிறதுல பிளேஸ் ஆகியிருந்திருக்காங்க. அதுலேயும் 70% மேலே இருக்கிறவங்க நான் ஐடி பேக்ரவுண்ட்லேருந்து வந்தவங்க. அவங்களாலேயே இது முடியும் அப்படின்னா எல்லாருனாலையும் முடியும்.